வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 9 மணி நிலவரப்படி 18.39% வாக்குகள் பதிவு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் இன்று மாலை வெளியாகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது என தமிழக டிஜிபி உத்தரவு. மகப்பேறு விடுப்பு, குழந்தை பராமரிப்பு உள்ளிட்டவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது விடுப்பில் உள்ள காவலர்கள் மே 2ஆம் தேதி முதல் விடுப்பை நீட்டிக்க கூடாது என்றும் கண்டிப்பு. கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் 3 அமைச்சர்கள் சந்திப்பு. அமைச்சரவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் செல்வ பெருந்தகையும் உடனிருந்ததாக தகவல். நாளை 234 தொகுதி தவேக வேட்பாளர்களை சென்னையில் சந்திக்க விஜய் திட்டம். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4இல் எண்ணப்பட உள்ள நிலையில் வேட்பாளர்களை சந்திக்கிறார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக துறைமுகம் தொகுதி தவேக வேட்பாளர் சினோரா அசோக் புகார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் புகார் அளித்துள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 குறைந்து 1 சவரன் 1,11,600 விற்பனை. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,950 விற்பனையாகிறது. மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோயில் திருத்தேரோட்டம் கோலாகலம். மாசி வீதிகளில் அசைந்து வரும் தேரை படம் பிடித்து இழுத்து பக்தர்கள் பக்தி பரவசம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தர்காவில் மத நல்லிணக்கத்திற்கான சந்தனக்கூடு விழா கொடியேற்றம். ஒட்டகத்தின் மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடியேற்றப்பட்ட நிலையில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பிற மதத்தவர்களும் பங்கேற்று வழிபாடு. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம். அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் தாயுமான சுவாமி மற்றொரு தேரில் மட்டுவார். குழலி தாயார் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 8ஆம் நாள் திருவிழா. வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளிய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பூ கொட்டும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோலாகலமாக நடைபெற்ற புலி எடுப்பு திருவிழா. புலிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் புலி சிலைகளையும் விஷ ஜந்துக்களிடமிருந்து தங்களை பாதுகாக்கும் வகையில் பூரான், பாம்பு உள்ளிட்ட சிலைகளையும் சுமந்தபடி ஊர்வலம். கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பான ஒபெக்கில் இருந்து விலகுவதாக UAE அறிவிப்பு. போர் மற்றும் உலக நாடுகளின் உறவுகளில் நிலவும் நிலையற்ற தன்மை காரணமாக முடிவு என தகவல். விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் சேவையை நிறுத்தும் நிலை ஏற்படும். ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ள விமான நிறுவன கூட்டமைப்பு அறிவிப்பு. ஐந்து மாநில தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் பணவீக்கத்தின் வெப்பம் அதிகரிக்க உள்ளதாக ராகுல் காந்தி பதிவு. கச்சா எண்ணெய் விலை மலிவாக இருக்கும் போது அதன் லாபத்தை மோடி அரசு எடுத்துக் கொள்ளும், அதிகரிக்கும் போது மக்கள் மீது சுமத்தும் என விமர்சனம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்டம். போர் சூழல் காரணமாக எரிபொருள் இறக்குமதியில் தட்டுப்பாடு நிலவினாலும் விலைகள் உயர்த்தப்படாது என்றும் தகவல். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை புரட்டி போட்ட பனிப்புயல். 146 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பனிப்புயல் தாக்குதல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி. நடப்பு தொடரில் 8 போட்டிகளில் விளையாடிய பஞ்சாப் அணி முதல் தோல்வியை தழுவியது. மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை, ஹைதராபாத் அணிகள் மோதல். தொடர் தோல்வியிலிருந்து மும்பை அணி மீண்டு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நடிகர் பார்த்திபன் எந்த சாதியும் மதமும் மற்றவர் என சான்று வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சான்று வழங்கி சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் உத்தரவு. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.